Hi friends, welcome to Shubhi's Just My Way. நான் இன்னைக்கு மெது வடை செஞ்சுருக்கேன். உளுந்து வடை. இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து கிரைண்டர்லாம் மாவு அரைக்கல, மிக்சியில் தான் அரைச்சேன். ஜஸ்ட் 10 minutes தான் ஆச்சு இது வந்து அரைச்சி செய்கிறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எப்பயுமே உளுந்து வடை செய்கிறதுக்கு நம்ம நல்லா குவாலிட்டியாக இருக்கிற உளுந்து வந்து வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா பொசு பொசுன்னு வரும். நம்ம மிக்சிலே அரைச்சா கூட. நான் 1.5 டம்ளர் உளுந்து வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் 2 டைமு. இது மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் அப்போ தான் போகும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கழுவிக்கலாம் 2 டைம். நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா சுத்தமான தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வந்து 1.5 மணி நேரம் மட்டும் ஊற வைங்க. அதிக நேரம் ஊறக்கூடாது, எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் 1.5 மணி நேரம் கழித்து நல்லா ஊறிட்டு பின்னாடி காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நல்லா வெடித்து போகிற அளவுக்கு ஊறிடுச்சு. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நாம் வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு சுத்தமாக எந்த தண்ணி இருக்க வேண்டாம். அதில் நம்ம அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் கணக்கில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். ஒன்றா போட்டு அரைக்க வேண்டாம். இதில் வந்து நம்ம அரைக்கும்போது தண்ணியும் ஒன்றா அதிகமாக சேர்த்தக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து கெட்டியாக இருந்தால் தான் வடை போடுறதுக்கு வரும். பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த அளவுக்காவது கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வடை வந்து நல்லா போட முடியும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் வடை சரியாக வராது, எண்ணெயெல்லாம் அதிகமாக இழுக்கும். இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த அரைச்ச மாவை வந்து மாற்றிக்கிறேன். இதே போல் நான் எல்லா உளுந்தையுமே அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். மாவு வந்து இந்தளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து வடை போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா கையில் எடுக்கவே வராது. இந்த டைமில் வந்து நம்ம மற்ற எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து நான் ஒரு பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்திக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் நான் சேர்த்திக்கிறேன். காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் தான். இதில் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுறதுனால வடை மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்திக்கோங்க. சோடா உப்பு மட்டும் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அதனால் எந்த ஒரு டேஸ்ட்டும் மாறாது. எல்லாத்தையும் நான் கலந்துட்டேன். பாருங்கள், நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். இது தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து அது இந்த மாதிரி ஓட்டை பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இது நம்ம செய்யறதுக்கும் போது ஒவ்வொரு டைமும் நம்ம கையில் வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சு கையை நனைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் மாவு வந்து நமக்கு கையில் ஒட்டாமல் எண்ணெயில் போடும்போது தனியாக பிரிஞ்சு போகும் நம்ம கையை விட்டு. இது செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா அது ஹோல்ஸ் போட்டு நம்ம எண்ணெயில் போடுறதே நிறைய பேருக்கு வராது. எனக்கும் ஃபஸ்ட்டில் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப சுலபம். நீங்கள் ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக பெரிய வேரில் வச்சு ஹோல்ஸ் போட்டு அப்படியே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா வடை அதுவே ரொம்ப ஷேப்பாக வரும். அந்தளவுக்கு வந்தால் கூட நம்ம போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்து மாறுற வரைக்கும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் போடும்போது மட்டும்
மீடியமில் வச்சுக்கிட்டு அடுப்பை போட்ட பின்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் வந்து தெறிக்கும் கையில், அதனால். நான் மாவு எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், வடை ஃபஸ்ட்டு போட்டதில் நல்லா கோல்டன் கலரில் ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம். அப்போ தான் 2 பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்ட வடையெல்லாம் நல்லாவே கலர் மாறிடுச்சு. பின்னாடி போட்டதால் லைட்டாக கலர் மாறி இருக்குது. எல்லாமே ஒரே கலராக மாறுற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டேன். ஆனால் நல்லா ஷேப்பும் கரெக்டாக வந்திருக்கு. ஓரளவுக்கு 90% நல்லா தான் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. இது இன்னும் 2 மினிட்ஸ் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பொரிச்சிக்கலாம். இப்போ எல்லா வடையுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆகும்லாம் நினைக்க வேணாம். உளுந்தை ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 5 மினிட்ஸில் அரைச்சி எடுத்துக்கலாம். செய்யறதுக்கும் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நான் தொடும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டதுனால மேலெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய சேனல் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.